இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோட சாம்சங் J7 Proல வந்துட்டு நான் ஆண்ட்ராய்டு 7.0 பயன்படுத்திட்டு இருந்தேன். அக்டோபர் 30. ஸோ ஒரு சில மொபைல்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 8.0 அதாவது ஆண்ட்ராய்டு Oreo கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த Oreo வந்து என்னோட மொபைலில் கிடைக்க போகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 7ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு 8.0ல என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம், அதுவும் இந்த வீடியோல. சோ நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு 7ல நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆண்ட்ராய்டு 8 கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஃபீலிங் இருக்கும். சோ இந்த வீடியோ மூலமா ஆண்ட்ராய்டு 8ல என்னலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல பார்க்க போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு 7.0 அதாவது ஆண்ட்ராய்டு நக்கட். ஸோ அதோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அதோட அமைப்பு, இதுதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம்னா, இந்த ஆண்ட்ராய்டு 7.0 செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட இது. பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ட்டு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். கனெக்ஷன், சவுண்ட், நோட்டிஃபிகேஷன், டிஸ்பிளே, அட்வான்ஸ், டிவைஸ் மெயின்டெனன்ஸ், ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அபவுட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதில் மை நம்பர், லீகல் இன்ஃபர்மேஷன், என்ன ஃபோனோ கேலக்ஸி J7 Pro அது டிஸ்பிளே ஆகும். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7.0, நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு நக்கட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே இருக்குது. ஸோ நான் அடுத்த வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பார், லைட்டை கூட்டுறது, குறைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதில் பார்க்க முடியும். இதுதான் அதோட உள்கட்டமைப்பு. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் இஸ் ரெடி டு பி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 8.5 அப்கிரேட் வித் ஆண்ட்ராய்டு Oreo. ஆண்ட்ராய்டு 8.0 எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அதில் உள்ள சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனல், அதே நேரத்தில் ஹோம் ஸ்க்ரீன், அதே நேரத்தில் சாம்சங் கீபோர்டில் உள்ள மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாம்சங் அக்கௌண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சாம்சங் க்ளவுடில் ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சாம்சங் டியூல் மெசேஞ்சரில் அதில் ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. மொபைல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ளூடூத்தில் ஏதோ சம்திங் அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ பிளேயர், வாய்ஸ் ரெக்கார்டர், இமெயில், ஹெல்த், கிளாக் நவ், அது என்னது டிஜிட்டல் கிளாக் விட்ஜெட், சாம்சங் பாஸ், அதில் பார்த்தீங்கன்னா வார்னிங், நெட்வொர்க் மோட் வில் பி ரீசெட், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏராளமான விஷயங்களை இந்த ஆண்ட்ராய்டு 8.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஆண்ட்ராய்டு 7லேருந்து ஆண்ட்ராய்டு 8க்கு உண்டான ஒரு பாதியை இந்த அப்டேட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோடய ஃபோனை வந்து ஆண்ட்ராய்டு 7லேருந்து ஆண்ட்ராய்டு 8க்கு நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பாரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, நம்ம அதை டேப் பண்ணி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஆர்டர், பட்டன் கிரிட், கான்டாக்ட், இந்த மாதிரி 3 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டாப் ரைட்டில் சாம்சங் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி ஆண்ட்ராய்டு 7ல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்யூரிட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பயோமெட்ரிக்னு புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கூகுள் செட்டிங்ஸ்லேயும் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அக்சசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை, இப்போ எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ் விட்ஜெட்ஸ்னு ஒரு புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கனெக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கனெக்ஷனோட அமைப்பு. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்தாச்சு. டாப் ரைட்டில் 3 டாட்டில் என்ன இருக்குன்னு நம்ம டேப் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், ஃபைண்டர் செட்டிங்ஸ் ஆப்ஷன் புதுசாக ஆட் பண்ணிக்காங்க. இது இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் நம்ம டேப் பண்ணும்போது டெலிட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட், இது நம்ம டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஐட்டம்ஸ், ரிமூவ் ஃப்ரம் ஹோம், அன்இன்ஸ்டால், அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்லேருந்து நியூஸ் ரிமைண்டர் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வால்பேப்பர்ஸ், தீம்ஸ், விட்ஜெட்ஸ், ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதோட ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்குது, ரவுண்டட் ஐகான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன நண்பர்களே, ஆண்ட்ராய்டு 7லையும் ஆண்ட்ராய்டு 8ல் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சிருப்பீங்க.
வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.